வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு, டாலர்ஸ் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இந்த டாலர் சேனலில் பிஸ்னஸ் சம்மந்தமாக, வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தொடர்ந்து கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய குடும்பங்களுக்கு நம்மளுடைய சேனல் மூலமாக வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம டைரெக்டாக வேலைவாய்ப்பு இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு டைரெக்டாக நம்ம வீடியோ போட்டுருவோம். அந்த கம்பெனியோட நம்பர் அதில் இருக்கும். இவங்க அந்த நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணி அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி திருப்பூர், ஈரோடு, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் நிறைய இடங்களில் வேலைவாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99-3% உங்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக கம்பெனியில் வேலை இருக்குது இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு தங்குற இடம், சாப்பாடு இடம்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பயிற்சியும் கொடுப்பாங்க. சில இடத்துல அப்படியே டைரெக்டாக உங்களை வேலைக்கு வச்சு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வார சம்பளமோ மாத சம்பளமோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ அதை பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்து வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும், சின்ன தொழில் பண்ணுறவங்களும் சரி, குறு சிறு நடுத்தர தொழில் துறையினரும் சரி, சின்ன சின்ன நிறைய டிப்ஸ் வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸில் லிங்க் ஆகி தகவல்கள்லாம் சேகரித்து அதன் மூலமாக பிஸ்னஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் குடும்ப நண்பர்களாகவே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. ஃபோனில் பேசுகிறது, அப்புறம் வீட்டுக்கு வர்றது, அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றது, அவங்க இடத்துல போய் நாங்கள் பேட்டி எடுக்கிறது, இப்படி நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இது அருமையாக போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா 99-3% அப்படின்னு. ஒரு சில பர்சன்ட் என்ன நடந்திருக்குன்னா, சார் நான் வேலை வாய்ப்பு தரேன், என்னை வந்து பேட்டி எடுத்து போடுங்க அப்படிம்பாங்க. நாங்களும் என்ன பண்ணுறோம், நம்பி போய் அவங்கள பேட்டி எடுத்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களவே பேச வச்சு இந்த இடத்தையெல்லாம் காமிச்சு இங்கே வேலை வாய்ப்பிற்கு போய்க்குங்க அப்படி. 2021, 2022 சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு 5.25 கோடி அளவில் பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வேலை தரேன், மிஷின் தரேன், வீட்டிலேருந்து மிஷின் நீங்கள் தயாரித்து எங்கிட்ட ப்ராடக்ட் கொடுக்கலான்னு சொல்லி 2 பெண்கள் பொதுமக்களை ஏமாற்றி 5.25 கோடியை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு தலைமறை வைட்டாங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக அவங்க வந்து வேலை தரேன் தான் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணுறவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், இது அவங்க நடத்துகிற இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், அதில் வாங்க, அதில் தான் பயிற்சிலாம் தருவோன்ட்டாங்க. வந்தது நம்மளுடைய அப்போ வந்து டாலர் சிட்டி நியூஸ்னு வச்சுருக்கணும். அதில் நம்மளுடைய சேனல் பார்த்து வந்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணுறவங்ககிட்ட எங்களோட இன்னொரு சேனலுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களோட சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த சேனலை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த சேனலில் வரவங்க கிட்டலாம் வந்து 5,000 கட்டு, 10,000 கட்டு, 50,000 கட்டு, 1,00,000 கட்டு, 40,000 கட்டு, மிஷின் தரேன். நிறைய பேர் சரி வீட்டிலேருந்து தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பணம் கட்டியிருக்காங்க. கடைசியில் யாருக்கு எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் பேருக்கு தரேன் சொல்லி இருகூரில் தான் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி திருச்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, விழுப்புரத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பாலிமெட்ரியில் வந்துச்சு. அப்போ சில பேர் சார் உங்கள் சேனல் பார்த்து அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அப்போ நான் கேட்டேன், பணம் கட்டுங்க, மிஷின் தரேன்னு சொல்லி நாங்கள் எதாவது பேட்டி கொடுத்தோமோ, அவங்க எதாவது பேட்டி கொடுத்தாங்களா, நான் எதாவது சொன்னான்னு கேட்டேன். சார் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலை, அவங்க வந்து வேலை தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம், அவங்களோட இன்னொரு சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்கள பார்த்தோம், கடைசி இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஓகே, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறேன். ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பேட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு வர சொன்னாலும் சரி, நான் வந்து உங்கள் கூட நிற்கிறேன். அந்த ஏமாற்றிட்டு போனவங்கள நம்மளாம் சேர்ந்து பிடிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அவங்களும் சரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாலிமெட்ரிவ் செய்தியாகவும் வந்துச்சு. அதே சமயத்தில் அதில் ஏமாத்துறதுல ஒரு பொம்பளை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் உங்களுக்கு தான் பேட்டி கொடுத்தேன், என்னை இந்த பொம்பளை ஏமாற்றிட்டா, நான் எந்த தப்பும் செய்யலை சார்னு அழுதுட்டு பேசும்போது உடனே நீ எங்கம்மா இருக்கேன்னு கேட்டப்போ நான் சேலத்தில் இருக்கேன்னு. பக்கத்தில் யார் இருக்கானே, யாரும் இல்லை சார், ஒரு பையன் மட்டும் நிற்கிறேன். அந்த பையனுக்கு ஃபோனை கொடுத்துட்டு ஃபோனை கொடுத்து, தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த அம்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்தாங்க. நானும் அந்த பொம்பளையும் சேர்ந்து பண்ணணும், ஆனால் அந்த பொம்பளை நீ ஏமாத்திட்டு போயிடுச்சு, நான் தனித்தனியாக நிற்கிறேன், என் பேர் இது, என் ஊர் இதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பேட்டி கொடுத்து அந்த பொம்பளோட பேட்டி அப்படியே எடுத்து நம்ம சேனலில் போகிறோம். பாதிக்கப்பட்டவங்களாம் கரெக்டாக நம்ம பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கோம் சொல்லி சப்போர்ட்டாக நின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போச்சு, அதுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து சைலேந்தர் பாபு சார் வந்து சென்னையில் அந்த காவல்துறை தலைவராக இருந்தார். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் வாக்கில் கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு கம்பெனி எல்லாருக்கும் வந்து பணம் கட்டுங்க, இந்த பொருள் கொடுக்குறேன், வேலை வாய்ப்பும் தரேன் அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்காங்க. 4500 ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பேட்டி நம்ம எடுத்து போட்டோம். அவங்களையும் சந்திச்சு போட்டோம். அந்த இடத்துக்கு போய் போட்டோம். அவங்க சம்மந்தப்பட்டவங்க ரெக்கமெண்ட் பண்ணது போட்டோம். நானும் அந்த வீடியோவில் இருந்து என்ன விஷயம், என்ன சம்பாதிக்கிறது, எப்படி பணம் கட்டுறது, எப்படி நீங்கள் தொழில் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்ககிட்ட பேட்டி போட்டோம். ஒரு 2-3 வீடியோ 4 வீடியோ பக்கம் போட்டுருப்போம் நினைக்கிறேன். அதை பார்த்து நிறைய பேர் பணம் கட்டி அவங்கள்ட்ட பொருள் வாங்கினாங்க. பொருள் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனிக்காரங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைவேற்றலை. தொடர்ந்து வேலை வாய்ப்பு தரேன், அதுக்கப்புறம் மாதம் இந்த பொருள்லாம் தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்லி அதில் ஏமாந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஏற்பட்டது இப்போது நான் சொல்கிறேன். நம்ம சேனல் எப்பவுமே மக்கள் கூட நீக்கக்கூடிய சேனல். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஓப்பனாக வெளிப்படையாக என்கிட்ட வந்து நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நான் தாராளமாக அதை பதிவு பண்ணி ஒளிபரப்பு பண்ணுறேன். அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. உங்களை மாதிரி தான். நீங்கள் எப்படி நம்புனீங்களோ நானும் ஒருத்தர் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரே 4 பேருக்கு பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம் எடுத்து போகிறோம். நாளைக்கு உங்களையும் நம்பி அப்படி தான் நான் வருவேன். ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னாடி சர்வீஸ் சரியாக பண்ணலை, உங்கள் மேலே யாரை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும்? ஆனாலும் நான் வரேன். நீங்கள் எந்த இடத்துல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அங்கே வந்து பேட்டி எடுக்கிறவங்கள, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஒரு இடத்துக்கு வர சொல்கிறீங்களா, அங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களா ஒன்று சேர்றீங்களா, நான் அவங்ககிட்ட நிற்கிறேன். உங்கள்கிட்ட நின்று உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து போட்டு அதையும் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இது ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் யாரும் பாதிக்கப்பட்டவங்க பயப்பட வேண்டாம். நம்ம சேனல் எப்பவுமே நேர்மையான மக்களுக்காக, உண்மையான மக்களுக்காக கூட எப்பவும் நிற்கும். அதனால் நீங்கள் நம்மளை எப்போ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் எப்பவுமே ஃபோன் நம்பர் இருந்துகிட்டே இருக்கும். என் ஃபோன் நம்பர் நிறைய பேர் தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டாலர்ஸ் ஜாப்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம சேனல் பேர். என்னுடைய ஃபோன் நம்பர் 9894056810 56-8-10. சரிங்களா? ஸோ என் பேர் விநாயகமூர்த்தி, கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கூட நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன். உங்கள் சைடில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பக்கம் நிற்க மாட்டேன். ஐ ஆம் அ காமன் மேன். இது மீடியா மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவர் ஏமாத்திருக்கார் அப்படிங்கிறப்போ நான் பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்பேன். நியாயம் கிடைக்கிறதுக்கு நானும் போராடுவேன். சரிங்களா? ஸோ என்னை எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபோன் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வண்டியில் போயிட்டுருப்பேன், இல்லை டப்பிங் ரெக்கார்டிங் டைமில் இருப்பேன், ஷூட்டில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. உங்கள் பேர் போட்டு ஊர் போட்டு கால் மீன் போடுங்க, நான் உங்களை தொடர்பு. சரிங்களா? எல்லாமே நல்லதே நடக்கும். உழைச்சி இந்த வேர்வை இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உண்மையான உழைப்புன்ற வேர்வை இன்றைக்கி அந்த அறுவடை பண்ண முடியலன்னாலும் என்னைக்காவது இறைவனும் இயற்கையும் நமக்கு அதுக்கு பலன் கொடுப்பான். நம்ம சிந்துற வேர்வை மட்டும் உண்மையாக இருக்கும். அவ்வளோதான். இடையில ஏமாத்துறவங்க வரலாம், ஃப்ராட்தனம் பண்ணுறவங்க வரலாம். ஆனாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நம்ம உழைப்பு இருக்கும். சரிங்களா? நான் அடிக்கடி நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான், டாலர் ஜாப்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் சேனலில் சொல்லக்கூடிய வார்த்தை, வாருங்கள் இணைந்து வெல்வோம், நன்றி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அதான் சொல்கிறேன், வாருங்கள் இணைந்து ஜெயிக்கலாம், இணைந்து வெல்லலாம், இணைந்து பயணிக்கலாம். சரிங்களா? ஸோ உண்மையானவங்க, பாதிக்கப்பட்டவங்க ஆல்வேஸ் கான்டாக்ட் மீ, கால் மீ. வணக்கம். ஜெய்ஹிந்த்.